ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் சாம்பார் அரைச்சி விடாமல் சாம்பார் பவுடர் மட்டும் போட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இது 5 பேர் சாப்பிட்லாம். இப்போ நான் செய்கிற இந்த அளவு 5 பேருக்கு ஆகும். இந்த கிளாஸில் அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதே அரை டம்ளர் பாசிப்பருப்பு. அதெல்லாம் 1 மணி நேரம் முன்னாடியே இது மாதிரி நல்லா கழுவி ரெண்டையுமே ஒன்றா இப்படி ஊற வச்சுக்கலாம். இது எதுக்கு ஊற வைக்கிறதுனா, எங்களுக்கு பருப்பு நல்லா மையாக வெந்துடும். பருப்பு தண்ணி நல்லா கெட்டியாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஊற வச்சுடுவேன். இப்போ இதை இப்போ மண்பானையில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அது இன்னும் அதிகமான டேஸ்ட் கொடுக்கும். ஆல்ரெடி நான் முருங்கைக்காய் சாம்பார் ஒரு போட்டிருக்கேன், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது குக்கரில் செஞ்சது. கொஞ்சம் விளக்கெண்ணையும் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூனுக்கு விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் போடுறது நல்லா அந்த பருப்பு சீக்கிரமாக வெந்துடும், நல்லா கெட்டியாகவும் கிடைக்கும். கட்டி பெருங்காயம் அது இதோடையே போட்டுடலாம். கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க தூள் பெருங்காயம் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் 2 கருவேப்பிலை பாருங்கள். இந்த சைஸ் ஒரு தக்காளி, இது 2ஆ 3ஆ கட் பண்ணி இந்த பருப்போடையே போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா சீரகம். இது எல்லாமே போட்டாச்சு. மூடி வச்சு நல்லா அந்த பருப்பு நல்லா வெந்ததும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ முருங்கைக்காயை இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் சாம்பாருக்கு 4 முருங்கைக்காய், அரை டம்ளர் பருப்பு உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். பருப்பும் பாசிப்பருப்பும் ஒன்றா கழுவி ஊற வச்சு நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு ஆப்ஷன் தான், வேண்டான்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுதாங்க ஹைலைட்டு. வெங்காய வடகம், ஹோம்மேட் வெங்காய வடகம் சேலமில். இதுதாங்க பருப்பு சாம்பாருக்கு போட்டு தாளிப்போம் கடைசியாக. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு நீங்கள் புளியை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷமாவது ஊறணும். பாருங்கள், இது மாதிரி ஊற வச்சுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, இது ஹோம்மேட் சாம்பார் பொடி. இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தான் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். அதே டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பருப்பு வெந்திருக்கும், பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து இப்போ நான் பார்க்குறேன். பாருங்கள், பருப்பு நல்லா மையாக வெந்துடுச்சு. தண்ணி உங்களுக்கு நான் அளவு சொல்லலை. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பருப்பு சாம்பார் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி பருப்பு வேக வச்சுருக்கேன். இது மாதிரியான ஒரு செம்பில் நல்லா ஒரு செம்பு நிறையா தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். பானைங்கிறதுனால நீங்கள் இது மாதிரி உட்டன் கரண்டியே யூஸ் பண்ணிக்கோங்க. சில்வர் கரண்டி போட்டால் பானையில் விரிசல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம் காயை. முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, பூண்டு. இந்த காய் வேகிறதுக்குள்ளே இந்த சாம்பாரும் உங்களுக்கு பருப்பும் உங்களுக்கு நல்லா திக்காயிடும். இதில் நீங்கள் காய் போடுறதுக்கு முன்னாடி பருப்பு தண்ணி வேணும்னா ரசத்துக்கு நீங்கள் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். நான் ரசம் தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன். அதனால் நான் பருப்பு தண்ணி எடுக்கலை. இதில் ஆனியன் கட் பண்ணி இருக்கிற சின்ன வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். ஆல்ரெடி பருப்புலேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி இந்த தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி நல்லா கரைச்சாச்சு, அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நிமிஷமாக செஞ்சிடலாங்க இந்த முருங்கைக்காய் சாம்பார் சேலை. இதை மூடி வச்சு இந்த காய் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இப்போ காய் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே இது மாதிரி பானையில் செஞ்சு பாருங்கள். அது ஒரு டேஸ்ட்டே வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இது மாதிரி காயும் உடையாமல் கிடைக்கும் உங்களுக்கு. குக்கரில் போட்டிங்கன்னா காய் ஒரு சில டைமில் உடஞ்சிடும்.
இப்போ கையால் மசிச்சு பார்த்தாலே தெரியும் வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்து இப்போ தாளிப்பு செஞ்சிடலாம். இப்போ தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கலாம். நெய் வேணுங்கிறவங்க நெய்யில் கூட தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததும் இந்த ஆனியன் வெங்காய வடகம் அதை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வெங்காய வடகம் போட்டால் உங்களுக்கு கருகக்கூடாது. இதுலேயே இந்த ஹோம்மேட் சாம்பார் பவுடர் கடைசியாக நீங்கள் இது மாதிரி ஆயிலில் கொஞ்சம் சாம்பார் பவுடரை போட்டு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்காய் சாம்பார். இது தாங்க இந்த டிப்ஸுங்க, ரகசிய டிப்ஸு சேலம் ஃபேமஸ் முருங்கைக்காய் சாம்பாருக்கு. பாருங்கள், இது கருகாமல் வெங்காய வடகமும் கருகக்கூடாது. சாம்பார் பவுடரும் போட்ட உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ 2 கருவேப்பிலை அந்த கரண்டியோட சூட்லேயே எல்லாமே நல்லா வறுபட்டுடும். இப்போ இதை எடுத்து அப்படியே இந்த அதில் போட்டுடலாம். சேலம் ஃபேமஸ் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பானையிலே அப்படியே இருக்கட்டும். நல்லா பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ இதுலேயே உங்களுக்கு பானையிலே அப்படி அந்த சூட்லேயே விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதாங்க. குழந்தைங்களுக்கு நல்லா நெய் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பானையில் குக் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது. இந்த காயில் இருக்கிற விட்டமின்ஸ் எதுவும் போகாமல் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.